ஹாய் வணக்கம். பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நைனிடால் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2026 இந்த வந்திருக்கு. எவ்வளவு போஸ்டிங் வந்திருக்குன்னா 185 போஸ்டிங் வந்திருக்கு. என்னென்ன போஸ்டிங்லாம் வேகன்சி வந்திருக்குன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்ற கிளர்க் லெவல் போஸ்டிங் வந்திருக்கு. ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பிஓ, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்ஓ, இதெல்லாம் வேகன்சி வந்து 185 போஸ்ட் வந்து நைனிடால் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் இப்போ வந்திருக்கு. நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2026 ஜான்வரியில் எக்ஸாம் வரப்போகுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 to 32 இருக்கு. சில போஸ்டிங் வந்து 35, 40 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் டிகிரி இருக்கு பிளஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சான்ஸ். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கும் ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல இன்னும் கிளியரா நைனிடால் பேங்க் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நைனிடால் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சிஎஸ்ஏ, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நைனிடாலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிரைவேட் செக்டார். ஓகேவா, பிரைவேட் செக்டார் ஷெட்யூல்டு பேங்க் 1922 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் 100 years பிளஸ் ஓல்டு பேங்க். ரொம்ப ஸோ டீடைல்ஸ் ஆஃப் போஸ்ட் வேகன்சிஸ் ஏஜ் கிரைட்டீரியா நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்ஐ இருக்குன்னா சில கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் வந்து 71 வேகன்சி இருக்கு. மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் ஏஜ் 32. ஸோ டோட்டல் 185 போஸ்ட்ல மேக்சிமமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஏ தான் போஸ்டிங் இருக்கு. செகண்ட் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் 40 நம்பர் ஆஃப் வேகன்சி 40. ஏஜ் லிமிட் வந்து 21 to 32 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃபீஸர் இன் கிரேட் ஸ்கேல் 1 வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ எல்லாமே இப்படிதான் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல ஆஃபீஸர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 15 போஸ்டிங் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் போஸ்டிங் 185ல இதுவே வந்து பாத்தீங்கன்னா 111 போஸ்டிங் வந்துருச்சு. 71, 40 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ மற்ற எல்லா போஸ்டிங்குமே இது ஒரு 15 போஸ்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 15 போஸ்டிங். டோட்டலா 185 போஸ்ட் இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா 21 to 32 தான் ஏஜ் லிமிட்டா இருக்கு. சில போஸ்டிங் மட்டும் வந்து 35, 40 அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதையும் சொல்லி கிளியரா பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். ஸோ கஸ்டமர் சிஎஸ்சி அந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ல எனி ஒன் போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ல ஏதாவது ஒரு போஸ்டிங்ல அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன். சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 71 போஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, நம்ம வேகன்சி பார்த்தோம் இல்லையா, இந்த போஸ்டிங்ல எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பேலன்ஸ் இருக்கிற போஸ்டிங்ல ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. செகண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் பிளஸ் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ல வந்து 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில், நாலேஜ் ஆஃப் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சேம் கிராஜுவேஷன் டிகிரி 50+ மார்க். நெக்ஸ்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெமுனரேஷன் சேலரி பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி 24,000ல இருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 64,000 அப்படி வரைக்கும் இருக்கு. ஆஃபீஸர் கிரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 48,000ல இருந்து 85,000 வரைக்கும் இருக்கு. மேனேஜர் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 64,000ல ஸ்டார்ட் ஆகி 93,000 வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஸ்கேல் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட். பாண்டு கண்டிப்பா பாண்டு கொடுக்க வேண்டியதா வரும். கஸ்டமர் சிஎஸ்சி ஜாபுக்கு ஜாயின் பண்றவங்க வந்து 1.5 lakhs வந்து 2 yearsக்கு வந்து பாண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்தா, ஜாபை விட்டு வெளியே போற மாதிரி இருந்தா அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய்க்கான பாண்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம சேலரியில இருந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கிரேடு அந்த ஸ்கேல் 1 and 2 ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 3 லட்ச ரூபாய்க்கான
பாண்டு நம்ம கொடுக்கணும். கிரேட் 2 இயர்ஸுக்கான பாண்டு பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாண்ட் போட்டு தான் இது நம்ம உள்ள வந்து இந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ 2 இயர்ஸ் பாண்ட் கம்பல்சரியா 2 இயர்ஸ் ஜாயின் பண்ணா ஒர்க் பண்ணோம். அதுக்கு பாண்ட் வந்து நம்ம கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி ரிலீவ் ஆகும்போது அதுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லும் போது இந்த நைனிடால் வெப்சைட்லேயே www.nainitalbank.bank.in இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்ல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 12/12/2025 டு Jan 1st 2026. ஸோ டிசம்பர் 12 இருந்து வர 2026 நியூ இயர் அன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஏ போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணும்போது 1000 rupees ஃபீஸா இருக்கும். மற்ற ஆபீசர் லெவல் ஸ்கேல் 1-2 போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது 1500 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டா நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சிஎஸ்ஏக்கு மட்டும் 1000, மற்ற போஸ்டிங் எல்லாமே 1500. இது ரெண்டுக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டு போஸ்டிங்குமே தனித்தனியாக அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சிஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 1000, இந்த ஸ்கேல்ல ஆஃபீஸர் ஸ்கேல்ல இருக்கிற போஸ்டிங்க்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணலாம், அதுக்கு 1500 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது வந்து 2 லெவல்ல எக்ஸாம் இருக்கும். ஒன்று வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல சிஸ்டம்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ டைரக்டா போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் சிபிடி டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நார்த்தில் தான் இருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இதோட நைனிடால் அப்படிங்கிறது உத்தரகாண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் இது வந்து பாருங்க ரூர்கி, டேராடூன், பரேலி, மீரட், மொரதாபாத், லக்னோ, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, எக்ஸாம் எப்படி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா இன்டர்வியூ வந்து நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ வந்து அங்க டைரக்டா ஹெட் குவார்டர்ஸ் நைனிடால் போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிபிடி ஃபர்ஸ்ட் லெவல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க் வந்து 200 மார்க்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு டைமிங் கொடுக்குறாங்கன்னா 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ரீசனிங் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 கொஸ்டின் 40 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் அதே மாதிரி 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டியூட் 40 கொஸ்டின் 40 மார்க், மொத்தம் 200 கொஸ்டின் 200 மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 145 மினிட்ஸ் வந்து டைம் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி இங்கிலீஷ், ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, ஒன்லி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா December 12 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து Jan 1st 2026. ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் Jan 2 வரைக்கும் நம்ம பே பண்ணலாம். எக்ஸாம் டென்டேட்டிவ் டேட்டை பொறுத்த வரைக்கும் Jan 18 2026 ரிட்டன் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் நைனிடால் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2026 ஏஜ் லிமிட் 21 to 32 மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். சில போஸ்டிங் மட்டும் 40 இருக்கு. நம்பர் ஆஃப் வேகன்சி 185. சிஎஸ்ஏ போஸ்டிங் தான் 71 வேகன்சி இருக்கு. ஸோ அதையும் சொல்லி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான கிளாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அகாடமியை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பேங்க்கு வந்து ரெகுலரா பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து இதுக்காக தனியா கிளாஸ் வேணுனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.